எலியை வந்து பூனை விரட்டும் போது எலி பயந்து ஓடிட்டே இருக்கும். ஒரு கார்னர்ல போய் அப்படி நிற்கும் போது டக்குன்னு எலி எந்திரிச்சு நிற்கும். பார்த்துருப்பீங்களா? அந்த எலியோட நிலைமை தான் இன்னைக்கு வந்து சவுதி அரேபியாவுக்கு. சவுதி அரேபியாவுக்கு வந்து சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சவுதி இருக்கிறது வந்து கண்ணாடி மாளிகைக்குள்ள இருக்கான். அவன் சண்டை போட்டா வெளியில இருந்து கல்லறிஞ்சனா கண்ணாடி மாளிகை அடிபடும். ஹர்மோஸ்ல வந்து டோட்டலா க்ளோஸ் பண்ணியாச்சு. ஈரானோட ஆதிக்கத்தில் இருக்கு. அப்ப சவுதி என்ன பண்ணாங்க, நீ என்னடா இங்கே பண்ணுறது அப்படின்னு ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்லேருந்து குறுக்க பைப்லைன் பம்பிங் ஸ்டேஷன் போட்டு எல்லாம் கொண்டு போய் அங்கே வந்து வாயில் பூரா ஏற்றி பாபல் மந்திப்னு அங்கே ஒரு ஜலசந்தி இருக்குது. அது வழியே வெளியே போகுது. காசு வந்து அள்ளி கொடிக்கிறாங்க. ஈரான் வந்து இப்போ அடிக்கலை, பூரா ஹவுதிஸ் அவனை வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. அடிச்சுட்டு இருந்தா சவுதி அரேபியா வந்து மொத்தத்துக்கு அப்படியே கொலாப்ஸ் ஆகி போச்சு. சவுதி அரேபியாவில் அங்கே எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்க முடியாமல் தடுமாறுது. அந்த பணம் வந்து அமெரிக்கன் பேங்க் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, பேங்க்ல இப்போ எடுக்கணும் போனா ஒன்றும் வரமாட்டேங்குது. அங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து பேங்க் ரெட் நிற்கும். அமெரிக்கா வந்து $38 ட்ரில்லியன் வெறும் கடன் மட்டும் இல்லை, வட்டி. அமெரிக்கா வந்து தனித்து விடப்பட்டிருக்கு. இந்த சூழலில் அமெரிக்கா வந்து இவங்களை ஹெல்ப் பண்ண முடியல. சவுதி அரேபியா தொடர்ந்து அடி இப்போ கடந்த ஒரு 10 நாளாக செய்தி பார்த்தீங்கன்னா, ஜிசானில் அடிக்கிறான், அப்கேக்கில் அடிக்கிறான், ராஸ்தனோர் அடிக்கிறான், ரியாது பக்கத்தில் அடிக்கிறான் அப்படின்னு. இதெல்லாம் வந்து அவனோட முக்கியமான வருமான கேந்திரம். ஷஹாப் 6 சொல்லி ஒரு ICBM இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் கண்டம் விட்டு கண்டம் தாவும் அது வந்து 14,000 கிலோமீட்டர் சொன்னாங்க ஈரான்ல. அப்போ ஒரே ஒரு மிசைல் மட்டும் அமெரிக்கா நிலத்துல போய் விழுந்துருச்சுன்னா அமெரிக்கா. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். உலக செய்திகளில் பல உன்னதமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. போர் சார்ந்த விஷயங்கள் பல பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது குறித்து விவாதிக்க உலக செய்திகள் பகுப்பாய்வாளர், பத்திரிகையாளர் கசாலி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ராஜ். சார், வளைகுடா நாடுகள்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்போ சமீபத்தில் சவுதி வந்து மக்கா பேக்ட்னு ஒன்று வந்து போட்டிருந்தாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. மக்கா பேக்ட் வந்து அப்படித்தான். அதாவது நம்ம இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, எலியை வந்து பூனை விரட்டும் போது எலி பயந்து ஓடிட்டே இருக்கும். ஓகே, ஒரு கார்னரில் போய் அப்படி நிற்கும் போது டக்குன்னு எலி எந்திரிச்சு நிற்கும். பார்த்துருப்பீங்களா? அந்த எலியோட நிலைமை தான் இன்றைக்கி வந்து சவுதி அரேபியாவுக்கு. என்னென்னா, சவுதி அரேபியா அவன் பாட்டுக்கு என்னோட எண்ணெய் உண்டு, அப்புறம் மக்கா மதினாவில் வந்து பில்கிரிமேஜ் வர்றாங்கல்ல, புனித பயணம், அவங்க வர்றாங்க, அந்த தங்குறாங்க, காசு உண்டு, இது உண்டு, நான் பாட்டுக்கு ஹாயாக ஜாலியாக இருக்கும். என்னையே அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கெஞ்சுற இடத்துக்கு வந்துருச்சு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே வந்து நான் நல்லா இருக்கேன், அங்கே இப்படியே திரும்பி பார்த்தா ஏமனில் வந்து கொஞ்சம் ஹவுதிஸ்னு ஒரு கோஷ்டி ஈரான் வச்சுக்கிட்டு ரொம்ப ஆட்டம் போடுறாங்க, அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு இருக்கும்போதே UAE என்ன பண்ணுறான், அபுதாபி தலைமை வச்சு UAE அவன் வந்து இல்லை, ஏமனில் வந்து இந்த 2 பேரும் வந்து இவன் ஹவுதிஸ் பயங்கரமாக இருக்கான், PLCன்னு சொல்லி பிரசிடென்ஷியல் லீக் கவுன்சில், அது ஆட்சியாளர்கள், அவங்க வந்து ஆட்சியாளர் அங்கே இருந்தாலும் ஆள் அங்கேருந்து ஆட்சி பண்ணலை, தூரத்துலேருந்து ரிமோட்டில் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. அங்கே சவுதியில் தங்கிட்டு இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் STCன்னு சொல்லி இன்னொரு குரூப், டெரரிஸ்ட் குரூப் மாதிரி, அது ஓகே, ரிபல் குரூப். அவங்களுக்கு வந்து UAE வந்து ஆயுதம் பணம் எல்லாம் கொடுத்து அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது சவுதி அரேபியாவுக்கு வந்து சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம், சவுதி இருக்கிறது வந்து கண்ணாடி மாளிகைக்குள்ளே இருக்கான். அவன் சண்டை போட்டால் என்ன பண்ணால் வெளியிலேருந்து கல்லறிஞ்சனா கண்ணாடி மாளிகை அடிபடும். இது என்ன உதாரணம் அப்படின்னா, ஹவுதிஸ் வந்து கரெக்டாக அவனோட தலையில் உட்காந்துருக்கான். ஏமனில் ஏடன், சானா அந்த மாதிரி இந்த ஏரியாவில் அவன் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவில் வந்து ஜிசான் ஒரு இடம் இருக்கா, முக்கியமான ஒரு ரிஃபைனரி தளம் இருக்குது. கொஞ்சம் அப்படியே தள்ளி போனீங்கன்னா ஜெத்தா இருக்குது, துறைமுகம், பெரிய துறைமுகம்லாம் இருக்குது. அப்படி இன்னும் தள்ளி போனால் யான்பு இருக்குது. உள்ள ரைட்டில் உள்ளே போனீங்கன்னா மக்கா மதினா இருக்குது. அதுக்கப்புறம் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைநகரம் இருக்குது, ரியாது. அப்படியே ரைட்டில் அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஷியன் கல்ஃப் இருக்கு இல்லையா, அந்த சைடில் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் அப்படின்ற ஏரியாவில் வந்து ராஸ்தானூரா, அப்கேக்கு, அதுக்கப்புறம் வந்து தம்மாமு, தாரான் ஏர்போர்ட்டு. அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா ஜுபைல், அல் ஜுபைலுங்கிறது ராயல் கமிஷன் ஏரியா. இன்னும் அப்படி போனால் காஃப்ஜி, அதுக்கப்புறம் குவைத் வந்துடுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ஏரியாவில் ரிஃபைனரி இருக்குது, அது ஸ்டோரேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஃபீல்டு இருக்குது, அதுக்கப்புறம் பை ப்ராடக்ட் பண்ணக்கூடிய ராயல் கமிஷன் ஏரியா இருக்குது. என்ன, ஹவுதிஸ் வந்து திடீர்னு பார்த்தா அட்டாக் பண்ணுறாங்க. முன்னாடி பிரச்சனை வந்துச்சு, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய சண்டை, அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சைனா என்ன பண்ணாங்கன்னா இன்வால்வ் பண்ணி சவுதி அரேபியாவையும் அப்புறம் ஈரானையும்
கைகுலுக்க வச்சுட்டாங்க. இந்த ஷியா சன்னி பிரச்சனையை வந்து வெஸ்டர்ன் மீடியா அமெரிக்கா வந்து பயங்கரமாக தூண்டி விட்டு, நீ யார், நீ வந்து சன்னி முஸ்லீம், நீ தான் வந்து சூப்பர் அப்படின்னு அவனுக்கு எதிராக கொம்பு சீவி விட்டு மக்கள் மத்தியில், அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் நாங்கள் தான் உயர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து சேர்க்குறது. அவங்க வந்து ஷியா அப்படின்னு சொன்னால் ஷியாவும் முஸ்லீம் தான். அது 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 வந்து மத ரீதியாக வேறு இதில் வருது, கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான். ஆனால் சின்ன பிரச்சனை வந்து பெருசாக தூண்டி விட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லி சைனா வந்து 2 பேரும் கைகுலுக்க வச்சாங்க. அது வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கல. பிடிச்ச என்னென்னா பெட்ரோல் டாலர் என்ன அங்கே வந்து பெட்ரோல் இல்லைன்னு வச்சுக்கலாம், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சூழல். அந்த சூழலில் வந்து இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் 2 சேர்ந்து ஈரானில் ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி அவனுடைய தலைமையை சேஞ்ச் பண்ணி வேற ஒரு பொம்மை அரசை வைக்கலாம்னு சொல்லி ஆரம்பித்தாங்க February 28. இது எல்லாருக்கும் இது சொல்கிறது ஏன் இது சொல்கிறோம்னா, இந்த மெக்கா ஃபேக்டரி இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணன்ற விஷயம். இங்கே அடிக்கிறாங்கன்னா அமெரிக்கா தளங்களை பூரா அடிக்கிறேன்னு சொல்லிட்டு UAE, குவைத்து, கத்தாரு, இது வந்து பஹ்ரைனு, சவுதி அரேபியா அப்படின்னு எல்லா இடமும் அடித்தாங்க. அங்கே அடிச்சிட்டு இருக்கும்போது சவுதி அரேபியா வந்து பின்னாடி கூடி அமெரிக்காவுக்கு நிறைய ஆதரவு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே அமெரிக்காவோட அடிமை மாதிரி ஆதரவு ரொம்ப கொடுக்க, பணம் ரொம்ப கொடுக்க, எல்லாம் கொடுக்க, அந்த பணத்தை அவங்க பயன்படுத்த, அப்போ நம்மளை அடிக்கிறதுக்கு நீ பயன்படுத்துவியா அப்படின்னு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. அப்புறம் ஹர்மோஸ் பிரச்சனை வந்துச்சு. ஹர்மோஸில் வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணியாச்சு. ஈரானோட ஆதிக்கத்தில் இருக்குது. அப்போ சவுதி என்ன பண்ணாங்க, நீ என்னடா இங்கே பண்ணுறது அப்படின்னு ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்லேருந்து குறுக்க பைப்லைன் இது ஆயில் வந்து கொண்டு போகுது. பைப்லைன் போட்டு அங்கே யான்பு வரைக்கும் அங்கே கொண்டு போனால் 1400 கிலோமீட்டர் ஃபுல்லாக பைப்லைன் போட்டு பம்பிங் ஸ்டேஷன் போட்டு எல்லாம் கொண்டு போய் அங்கே வந்து ஆயிலை பூரா ஏற்றி, அது செங்கடலுக்கு கீழே வந்து பாபல் மந்திப்னு அங்கே ஒரு ஜலசந்தி இருக்குது. இங்கே எப்படி ஹர்மோஸ் இருக்கோ அது மாதிரி பாபல் மந்திப் அது வழியே வெளியே போகுது. அப்புறம் மேலே போனால் சூயஸ் கால்வாய் வழியே வெளியே போகுது. காசு வந்து அள்ளி கொளிக்கிறாங்க. இப்போ இந்த அதுக்கப்புறம் காய்கறிகள்லேருந்து மற்ற ஐட்டங்கள்லேருந்து நிறையா இங்கே வருது. இது அப்படியே ரோடு வழியே போய் குவைத்து, UAE, கத்தாரு, பஹ்ரைன் எல்லாத்துக்கும் இங்கேருந்து போகுது. அப்போ சவுதி அரேபியாவுக்கு வந்து காசு எக்கச்சக்கமாக வருது. அப்போ இவனை வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறானே, ரொம்ப ஆட்டம் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா, சொல்லி பார்த்தாங்க. இதெல்லாம் நமக்குள்ளே எது வேண்டாம் சொல்லி பார்த்தாங்க. என்ன, போன நவம்பர் 9ஆம் தேதி வந்து அந்த கொல்லப்பட்ட அயத்துல்லா சையதுல் கமேனி அவருடைய இறுதி ஊர்வலம் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு ஹவுத்திஸ் ஏற்கனவே நம்ம நிறைய பேசிட்டோம், அதில் சொல்ல வேண்டியதில்லை. அவங்க ஏமனில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள், அவங்க வந்து ஆட்சியாளர் கிடையாது, ஆனால் மிக பெரும் ஏரியாவை அவங்க கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு உதவி பண்ணுறது யார், ஈரான். அப்போ ஈரானோட தலைவர் வந்து கொல்லப்பட்ட தலைவர், அவரோட இறுதி ஊர்வலம் நடக்கும்போது இங்கே ஆட்கள் போகாமல் இருப்பாங்களா, போனாங்க. திரும்பி வரும்போது ஈரானோட ஃப்ளைட்டு வருது. அது சனாவில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒன்று இருக்குது. சனா ஏர்போர்ட்டில் இறங்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. பட் அந்த இது இறங்கிருச்சு அந்த ஃப்ளைட்டு. அப்புறம் சனா ஏர்போர்ட்டில் ரன்வேலாம் போட்டு அடிச்சிட்டாங்க. யார், சவுதி. அடித்தோன்னா இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அந்த நேரம் அந்த பக்கத்தில் சவுதி அரேபியாவுக்குள்ளே அபா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து அநேகமாக அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிசானு, ஜெத்தா, மற்ற ஏரியாக்கெல்லாம் போகிறதுக்கு முக்கியமான ஒரு ஏர்போர்ட்டு. அந்த ஏர்போர்ட்டை அடித்தாங்க இவங்க. ஏன்னா இவங்க கையில் ஆயுதம் வந்து எக்கச்சக்கமான ஆயுதம் எப்படி ஈரானில் இருக்கோ அதே மாதிரி ஆயுதம் இங்கேயும் வச்சுருக்காங்க. அளவில் இல்லை, நம்பர் ஆஃப் ஆயுதங்கள் கம்மியாக இருந்தால் கூட இவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயுதம் வந்து அந்த வெரைட்டிஸ் பூரா இங்கே வச்சுருக்காங்க. ஓகே, ஆமாம். இவன் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி, 1.5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அமெரிக்காவும் UK என்ன பண்ணாங்க, அவங்க கப்பலை, பெரிய போர்க்கப்பல் கொண்டு வந்து நிறுத்தி இவங்க வந்து பயங்கரமாக அடித்தாங்க. அடித்தா கப்பலை அடித்து விரட்டினாங்க. அமெரிக்கா கப்பலை விரட்டினாங்க, UK கப்பலை வந்து விரட்டினாங்க. அப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, எப்போ இந்த மாதிரி என் கப்பல் வந்து இதை அடிச்சு போடாதப்பா அப்படின்னு சொல்லி ஹவுதீஸோட சமாதானம் கையெழுத்து போட்டாங்க. அந்த அளவுக்கு வலிமையான ஆட்கள். ஓகே, இப்போ இங்கே அடித்த உடனே இந்த பக்கம் அடித்தாங்களா, சரி ஓகே முடிஞ்சு அப்படின்னா, முடியலை இன்னும். மவனை நீ என்ன இன்னமும் உன்னை வந்து என்ன பண்ணுறான் பார் அப்படின்னு பாபல் மந்திப் அந்த ஜலசந்தியை அங்கேருந்து, அதாவது செங்கடல்லேருந்து சவுத்து கீழே வரணும், வந்தால் கல்ஃப் ஆஃப் ஏடன் சொல்லி அந்த கடல், அதுலேருந்து வெளியே வந்தால் நீங்கள் இந்திய பெருங்கடலோ அரபிக்கடலோ அப்படி போயிடலாம். இந்த இடத்த மூடிட்டாங்க. சவுதி அரேபியா சம்மந்தப்பட்டு எதுவும் வரக்கூடாது, வேறு எதுவும் நான் வரலாம். சவுதி அரேபியா இஸ்ரேல் சம்மந்தப்பட்டு இது வரக்கூடாது அப்படின்னு இதை மூடிட்டாங்க. மூடினா குறுக்க எதுவும் கேட்டு போடுறதில்ல, பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதாவது வருது, எந்த கப்பல் டீட்டெயில் கொடு, சவுதி போகுதா உடனே அடித்தோடனே எத்தனை கப்பல் எரிச்சாங்க தெரியுமா, டேங்கர், அதெல்லாம் கமர்ஷியல் கப்பல் அடித்தாங்க. இந்திய கப்பல், இந்திய ஃப்ளாகோட இந்திய கப்பல் ஒன்று சவுதியிலேருந்து எண்ணெய் ஏற்றிட்டு வந்துச்சு, அதை அடிச்சிட்டாங்க. அப்படி நிறைய கப்பல் அடித்தாங்க. அடித்தா ஐயோ இது வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ரொம்ப முடிவு வந்துருச்சு. அப்போ ஏமன்ட்டு பாதுகாப்பு இல்லை. இடையில பார்த்தா இந்த பக்கம் அமெரிக்காவோட கப்பல் வந்து பாபல் மந்திப்பு இல்லை, இது கல்ஃப் ஆஃப் ஒமான் இருக்கு இல்லையா, இந்த சைடில் அங்கே வருது. அந்த இதை வந்து கப்பல் அடித்து விரட்டுறாங்க.
அப்போ 2 பக்கம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ நாங்கள் மொத்தத்துக்கே இப்படி சூயஸ் கால்வாய் வழியே மேலே போய் மத்திய தரைக்கடல் வழியே எல்லாத்தையும் சுற்றி போகிறோம் அப்படின்னு போனாங்க. போனால் வடக்கு பக்கமாக செங்கடலில் வடக்கு பக்கமாக இருக்கிற எண்ணெய் கப்பலையும் சேர்த்து அடிச்சாங்க. அடிச்சு எங்கேயும் போக முடியல. சரி இதை மட்டும் தான் நீ இங்கே உற்பத்தி பண்ண விட்டா தானே இதெல்லாம் கொண்டு போவே அப்படின்னு உற்பத்தி பண்ணுற தலங்களான என்னென்ன இடம்னா ஜிசான்ங்கிறது முக்கியமான இடம். அது வந்து பார்டரில் இருக்குது, ஏமன் பார்டர். ஆக்சுவலாக ஒரு காலத்தில் ஏமனோட இடம். அப்புறம் பிரச்சனையில் வந்து இவங்க சவுதியை கைப்பற்றிட்டாங்க. ஸோ அதை அடிக்கிறாங்க. அப்புறம் இது யான்பு அடிக்கிறாங்க. அப்புறம் ரியாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்கோன்னு சொல்லி அங்கே இது இருக்குது, அது அடிக்கிறாங்க. ஆயில் ரிஃபைனரி ஆரம்கோ இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் இருக்கிற ராஸ்தனூர் அடிக்கிறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா இந்த பம்பிங் ஸ்டேஷன் இருக்கும் பார்த்தீங்கல்ல, அது வந்து அப்கேக்குன்ற இடம், அந்த பம்பிங் ஸ்டேஷன் அடிக்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நேற்று என்ன ஆகி போச்சு, ஜுபைல்னு ஒரு இடம், அல் ஜுபைல் அப்படிங்கிறது வந்து ராயல் கமிஷன். அது ஓகே. யான்பு ஜுபைலும் ராயல் கமிஷன், மற்றது ஆரம்கோ. அப்போ ராயல் கமிஷன் அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, நான் வந்து 2 வருஷம் அங்கே வேலை பார்த்துருக்கேன் அங்கே. அதனால் எனக்கு அந்த ஸ்ட்ரக்சர் ஏரியாலாம் அங்கே போயிருக்கேன். என்னென்னா நான் வேலை பார்த்தது வந்து சவுதி மெத்தனால் கம்பெனி, உலகத்தில் டாப் மெத்தனால் ப்ரொடக்ஷன் கம்பெனி. அது அர்ராசின் பேர். அங்கே அது அந்த பக்கம் பார்த்தா சவுதி கேஸ். ஏன்னா கேஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா, கேஸு. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கம்பெனி, அப்புறம் ஹதீதுன்னு சொல்லி ஸ்டீல் கம்பெனி, அப்புறம் வந்து பின்லேடன் ஒரு குரூப், அவங்க வந்து பயங்கர ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் கட்டுற கம்பெனி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூரியா தயாரிக்கிற கம்பெனி அப்படின்னு. ராயல் கமிஷன் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரமாண்டம். அவள் ஈஸியாக உள்ளே போக முடியாது. ஒரு 3 செக்யூரிட்டி கேட்டை கடந்து தான் நமக்கு வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போக முடியும். அந்த மாதிரி அதில் கேஸ் கம்பெனி இருக்குல்ல, அதை வந்து நேற்று அடிச்சிட்டாங்க. பாதுகாப்பே இல்லை. நீ வந்து இவங்களுக்கு அமெரிக்கா வந்து எதுக்கு வந்தாங்க, நிறைய காசெல்லாம் வந்து வாங்கினாங்க, அவங்களோட தளமெல்லாம் வச்சுருக்காங்க. எதுக்கு வாங்கினாங்க, எங்கே இருந்தாவது ஏதாவது இது வருதோ, மிசைலோ ட்ரோனோ வந்துச்சு அப்படின்னா, இங்கே வந்து பேட்ரியாட் இருக்கு இல்லையா, அதிலேருந்து மிசைல் போய் சுற்றி போய் அதை அடித்து தாக்கிரும். இங்கே கீழே வந்து எதுவும் விழாது அப்படின்றது இல்லையா. அது வந்து இப்போ பொய்யா போச்சு. நினச்சா அடிக்கிறாங்க. அடிக்கிறது யார், ஹவுதிஸ் அடிக்கிறாங்க. ஈரான் வந்து இப்போ அடிக்கலை. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது அமெரிக்கா வந்து இங்கே அடிக்க நிறுத்திருக்காங்கல்ல, அமெரிக்கா கப்பல் உள்ளே வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோம், மற்றபடி இந்த சகோதர நாடுகள் யாரையும் நாங்கள் அடிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு பூரா ஹவுதிஸை வச்சு அவனுடைய ப்ராக்சிஸ் இருக்காங்கல்ல, அவனை வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. அடிச்சுட்டு இருந்தால் சவுதி அரேபியா வந்து மொத்தத்துக்கு அப்படியே கொலாப்ஸ் ஆகி போச்சு. ஏன்னா அவனுடைய திட்டம் வந்து 2030 அப்படிங்கிறதுல ஜெத்தா டவர்னு சொல்லி உலகத்திலே டாலஸ்ட் டவர் 1 கிலோமீட்டர் ஹைட்டு, 1000 மீட்டர். ஓகே. அந்த அளவுக்கு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போது அது வந்து இப்போது பணம் இல்லாமல் தடுமாறுது. கடைசி என்ன வந்துச்சு, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தகவல்னா, சவுதி அரேபியாவில் அங்கோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கவர்மெண்ட்டு சம்பளம் கொடுக்க முடியாமல் தடுமாறுது. ஆனால் அங்கே வந்து பணத்துக்கு பஞ்சமாக இல்லை, நிறையா வச்சுருக்காங்க. அந்த பணம் வந்து அமெரிக்கன் பேங்க்கெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, பேங்க்கில் இப்போ எடுக்கணும் போனோன்னா ஒன்றும் வரமாட்டேங்குது, அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து பேங்க் ரெட்டாக நிற்குது. அமெரிக்கா வந்து $38 ட்ரில்லியன் கடன் வாங்கி வச்சுட்டு. ஆமாம், கடன் வாங்கின வெறும் கடன் மட்டும் இல்லை, வட்டி. அது எப்படின்னா 3700 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 3600 லட்சம் 650 லட்சம் கோடி கடன். அப்புறம் அதுக்கு வட்டி வந்து சாதாரணமாக எப்படின்னா இந்தியாவோட 2 வருஷம் பட்ஜெட்டு, ஒரு வருஷத்துக்கான வட்டி. அந்த அளவுக்கு அவன் கட்டிட்டு இருக்கேன். வட்டி கட்டினா திரும்ப பணம் வேணும்ல. இங்கேருந்து இப்போ மிடில் ஈஸ்ட்லேருந்து அடித்து பூரா ஆயுதமும் காலியாகி, அப்புறம் டீடாலரைசேஷன் ஆகி, அப்புறம் உற்பத்தி பொருளாதாரம் எல்லாம் போய் அவனுக்கு வந்து காசு வேறு குறைஞ்சி வச்சு. சரி இப்போ கடன் வாங்கணும், சொந்த மக்கள்கிட்டையும் கடன் வாங்குறதுக்கு அவங்க தரமாட்டாங்க. சைனா மாதிரி ஆட்கள் ஏற்கனவே இருக்கிற பாண்டை பூரா விற்றுட்டாங்க. அப்புறம் அரபு நாடுகள்லாம் நம்ப தயாராக இல்லை. ஜப்பான் நிறையா இது கொடுத்துருக்காங்க, கடன் கொடுத்துருக்காங்க. 2-3 ட்ரில்லியன் பக்கம் 2 ட்ரில்லியன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜப்பானும் கொடுக்கல. இப்போ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த டாலர் அண்ட் என் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறாங்க. மெர்ஜ் பண்ணிவிட்டு நான் இங்கே அடிக்க போகிறோம் அப்படின்றாங்க. ஏன்னா ஏதாவது நஷ்டம் வந்தால் உனக்கு, லாபம் வந்தால் எனக்குன்ற மாதிரி தான் அமெரிக்கா. அதுக்கப்புறம் இங்கே ஏற்கனவே நேட்டோவில் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரி பூரா வந்து அமெரிக்காவை ஆதரிக்கலை, அதாவது எதிர்க்கலை, அமெரிக்காவை ஆதரிக்கலை. ஏன்னா இப்போ வந்து கிரீன்லாண்டு நான் வந்து எடுக்க போகிறோம், அப்புறம் கனடா வந்து 51வது மாகாணமாக்க போகிறோம் அப்படின்னு இன்னும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இது எல்லாத்தையும் சேர்ந்து வச்சு வந்து எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. அமெரிக்கா வந்து தனித்து விடப்பட்டிருக்கு. ஓகே. இந்த சூழலில் அமெரிக்கா வந்து இவங்களை ஹெல்ப் பண்ண முடியலை சவுதி அரேபியாவுக்கு. தொடர்ந்து அடி. இப்போ கடந்த ஒரு 10 நாளாக நீங்கள் செய்தி பார்த்தீங்கன்னா, ஜிசானில் அடிக்கிறான், அப்கேக்கில் அடிக்கிறான், ராஸ்தனோர் அடிக்கிறான், ரியாது பக்கத்தில் அடிக்கிறான், யான்புல் அடிக்கிறான், இப்போ வந்து ஜுபைலில் அடிக்கிறான் அப்படின்னு. இதெல்லாம் வந்து அவனோட முக்கியமான வருமான கேந்திரங்கள். இது எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. அப்போ வேறு வழி. பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பேசஸ் இருந்துச்சு. அந்த பேசஸ்லேருந்து இப்போ எந்த ஒரு டிஃபென்ஸ்லையுமே இல்லையா அப்படின்னு இருக்குது. ஏற்கனவே பேஸ் தான் அடிச்சிட்டாங்க முதல்லையே. அவங்க ரீஸ்டோர் பண்ணலையே அமெரிக்கா இன்னும். ரிஜிஸ்டர் பண்ண முடியலையே இப்போ. ஏன்னா எத்தனை ரீஸ்டோர் பண்ணுவீங்க?
இவன் அடித்தது பூரா வந்து அமெரிக்காவோட பேசஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ரேடாரை பூரா அடித்தாங்க. ரேடார் தான் வேணும், அது ரேடார் தானே வந்து எங்கெங்கே வந்து மிசைல் வருது, ஃப்ளைட் வருது, ஃபைட்டர் ஜெட் வருதுன்னு பார்க்கணும். ரேடாரை பூரா அடித்தாங்க. இப்போ ரேடார் இருக்குது, அதெல்லாம் தாண்டி ரொம்ப ஹெவியாக வச்சுருந்தாங்கல்ல. அதில் வந்து ஒன்று பஹ்ரைனு, இன்னொன்று குவைத்து, 3வது ஜோர்டானு, 3ஐயும் வந்து அடித்து பிச்சுட்டாங்க. இப்போ சவுதியிலேயே நிறைய அடிச்சிட்டாங்க. அப்போது இதுக்கு திருப்பி வந்து எடுத்து திரும்ப தாக்குறதுக்கு இந்த மாதிரி இன்டர்செப்டார் மிசைல் வேணும்னா அது வந்து குறையா இருக்குது, கையில் வச்சுருக்காங்க. அதை பூரா சவுதிக்கு கொடுத்தாங்கன்னா அப்புறம் அங்கே அமெரிக்காவை அடித்து அதை தாக்குறதுக்கு வேறு வழி இல்லையே. அமெரிக்கா அடிக்கிற அளவு யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. இப்போ வந்துடுவாங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் ஈரான் வந்து அடிக்க போகிறாங்க. அடித்தா இப்போ தான் ஒன்றுன்னா வெளியிடுறாங்க. ஷஹாப் 6ன்னு சொல்லி ஒரு ஐசிபிஎம் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். ஓகே, கண்டம் விட்டு கண்டம் தாவும் அது வந்து 14,000 கிலோமீட்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தா 15,000 கிலோமீட்டர் போகிறதுக்கு இவன்ட்ட இது வச்சுருக்காங்களாம் ஈரானில். அது எல்லாத்தையும் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அப்போ என்னாச்சு, அமெரிக்கா வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் அடிக்க விட்டுட்டு அவனோட ஆயுதம் குறைஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து அடிக்க வேண்டியது. அடித்து அங்கே திருப்பி தடுக்க முடியாது. அப்போது ஒரே ஒரு மிசைல் மட்டும் அமெரிக்கா நிலத்தில் போய் விழுந்துருச்சுன்னா அமெரிக்கா அவுட். மொத்தம் அதாவது மக்கள் பாதிக்கப்படுறது இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த இமேஜ்ன்றது ஃபுல்லாக டேமேஜ். இமேஜ் விஷயம். அமெரிக்காவே ஒருத்தர் அடிக்க வந்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன செய்வான் வந்து அந்த பக்கத்தில் வடகொரியா ஒருத்தர் இருக்கான், கிம் ஜாங் உன். ஆமாம், அவன் ஒரு இதை வந்து அமெரிக்காவுக்கு பக்கத்தில் போய் விழுகிற மாதிரி வந்து கேட்டால் நான் டெஸ்ட் பண்ணேன் அப்படிமா. அந்த மாதிரி அமெரிக்கா வந்து இன்றைக்கி அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இது பேசுவோம், இது கடையில் இது சொல்லிடுவோம். சைனா வந்து அமெரிக்காவை வார்ன் பண்ணியிருக்கான். கியூபா வந்து எங்களுக்கு பார்ட்னர் நாடு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அதில் வந்து அவனை போய் அடிக்கிறது, அங்கே கைப்பற்றுற வேலையை வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மிரட்டியிருக்காங்க சைனா. சமீபத்தில் பேசியிருந்தாங்க, அடுத்த கியூபா தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தரப்பில் சொல்லியிருந்தாங்கல்ல. இல்லை, கியூபா பக்கத்தில் வரும். அது ஏற்கனவே வெனிசுலாவிலேருந்து ஆயில் போனதெல்லாம் கட் பண்ணிட்டான். அப்புறம் இவனோட ரஷ்யா ஆயில் இருக்குல்ல, அதை ஷேடோ ஃப்ளீட் அதை வந்து இடையில வந்து அடித்தாங்க. அங்கே கியூபா வந்து உண்மையிலே இருட்டில் இருக்காங்க. அப்போது சைனா வந்து ஹெல்ப் பண்ண வர்றாங்க. ஆனால் கியூபா வந்து எங்கள் கண்ட்ரோலுக்கு வரணும். அதாவது கியூபாவுக்கு வந்து அமெரிக்கன் கம்பெனி வந்து ஆயில் கீழ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு நியாயம் அப்படி தான் இருக்கும். இப்போ என்னாச்சு, சவுதி அரேபியா வந்து ஒரு மாதிரி அந்தரத்தில் நிற்கிறான். இப்படி திரும்பி பார்க்குறான். இஸ்ரேல் பார்த்தா ஐயோ நான் வரலப்பா அப்படின்றாங்க. சுற்றி இந்த பக்கம் பார்த்தா யுஏஇ வந்து ஏற்கனவே உனக்கு எதிரி வேறு. ஓகே, அப்புறம் கத்தார் ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்தா மேலே எப்படி பார்த்தாலும் அமெரிக்கா வந்து ஒரு நேரத்துக்கு ஒன்று பேசுகிறாங்க. சரி, இது சரியில்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு 15 நாடுகளை வந்து ஒரு கூட்டமைப்பாக போட்டு, நேட்டோ மாதிரி ஒரு கூட்டமைப்பு போட்டு இந்த செங்கடலை வந்து மீட்போம் அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு போட்டால் அதில் வந்து கொஞ்சம் பேர் வராங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வரல ஒரு பக்கம். அதுக்கப்புறம் தன்னோட சொந்த பாதுகாப்புக்கு அமெரிக்கா இனிமேல் நம்பி பிரயோஜனம் இல்லை. அதனால் 2 பேர் வந்து பசியோடு காத்து கிடக்காங்க. அப்படி திரும்பினா வலது பக்கம் திரும்பினோம்னா பாகிஸ்தான், அவன் கையில் வந்து அணு ஆயுதம் இருக்குது, நியூக்ளியர் நாடு. அப்புறம் இப்படி இடது பக்கம் அப்படி இப்போ நேரம் அண்ணாந்து பார்த்தோம்னா துருக்கி இருக்காங்க. அவன் வந்து ட்ரோன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் இந்த இது இல்லை இது மிசைல்ஸ் மட்டும் இல்லை, இந்த இதுக்கு ஃபைட்டர் ஜெட் இருக்குல்ல, 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் அது வச்சுருக்காங்க. ஓகே, அதனால் அவன்கிட்டையும் நிறைய ஃபைட்டர் ஜெட் இருக்குது, நம்மகிட்டையும் கொஞ்சம் இருக்குது. எல்லாம் சேர்த்து ஒன்றை அடித்தா நாங்கள் 2 பேரும் வரணும், துருக்கி அடித்தா இந்த பாகிஸ்தான் சவுதி வரணும், என்னை அடித்தா நீ 2 பேரும் வரணும் அப்படின்னு ஒரு இதை போட்டு இப்போ பேக் சைன் பண்ணிக்காங்க. சைன் பண்ணி முடித்து அந்த ஈரம் காயறதுக்குள்ளே திரும்ப வந்து ஜிசானில் அடித்தாங்க. என்னடா சைன் பண்ணுறது, எங்கே இப்போ என்ன அடி பார்ப்போம் அப்படின்னு ஜிசானில் அடிச்சிருக்காங்க. வேறு வழியே இல்லை. சவுதி அரேபியா வந்து யார்கிட்ட சரண்டர் ஆகிறாங்களோ இல்லையோ, இன்டெரக்டாக ஈரான்கிட்ட, டைரெக்டாக வந்து ஹவுதிஸ்ட்டை திரும்ப உனக்கு எனக்கு எந்த வம்பும் இல்லைப்பா, நீ வந்து சனா ஏர்போர்ட்டில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நாங்கள் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு அங்கே ஆட்சியாளர் பிஎல்சி இருக்காங்க இல்லையா, பிரசிடென்சியல் லீக் கவுன்சில், அவங்க வந்து உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நீங்கள் உங்கள் இறையிலத்துக்கு எல்லாம் பண்ணிக்கங்க, நாங்கள் வந்து ஒன்றும் தொந்தரவு பண்ணலை அப்படின்னு இவங்களோட சமாதான ஒப்பந்தம் பண்ணலைன்னா என்னென்ன. இப்போ இடையில வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கிரவுண்ட் ஃபோர்ஸ் வந்து உள்ளே அனுப்பலான்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா பிளான் பண்ணி வந்தாங்க. நஜ்ரானா ஏதோ ஒரு இடம், அதில் பார்த்தா இவங்க போட்டு அடின்னு அடித்து ஒரு 40-50 பேர் அவங்க அவுட். யார் போர் வீரர்கள் 40 பேருக்கு மேலே போகிற 11 பேரோ 17 பேரோ பொதுமக்கள் கூட சப்போர்ட் வந்திருப்பாங்க அங்கே ஹெல்ப்புக்கு, அந்த பொதுமக்கள் வேறு அவுட்டு. அப்போ இப்படி வந்து ஒரு மாதிரி சதுராட்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஆட்டம் ஆடுறாங்க ஹவுதிஸ். அப்போது சவுதி அரேபியாவுக்கு வேறு வழி இல்லை, யாராவது ஹெல்ப்புக்கு வந்தே தீரணும். இப்போ இந்தியா வந்து நான் இறங்கி நான் ஹெல்ப்புக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னான்னா இந்தியாவை சேர்த்துக்குவாங்க. ஆனால் பாகிஸ்தான் இருக்க கூட்டமைப்புக்குள்ளே இந்தியா சேருமான்ற ஒரு கேள்வி. சரி, அதெல்லாம் பிரச்சனை. இது வந்து காசுன்னு வந்தாச்சுன்னா உங்களுக்கு மதம் கிடையாது, நாடு கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது, முன்னாடி காசு தான். எப்பவுமே சொல்கிறது வந்து மதம் வந்து பேருக்கு தான் முன்னிலைப்படுத்தப்படுது. இப்போ இதே இவன் நம்ம ஊரில் வச்சுக்கோமே,
இந்த வந்து இஸ்லாமியர்களை வந்து வரவேற்றாதான் மோடிக்கு வந்து அடுத்து இன்னும் 10 வருஷத்துக்கு ஆட்சியில் இருப்பாங்க, அம்பானி அதானிக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா உடனே முஸ்லீம் வாழ்கன்றாங்க. போனாட்டி போரா முஸ்லீம்ஸ் அப்படி தானே சார் கூப்பிட்டு போரா முஸ்லீம் வந்து வேற. போரா முஸ்லீம் வந்து பேர் தான் முஸ்லீம். போரா வந்து வியாபாரிகள். அது வந்து முஸ்லீம் இனத்திலே சேர்க்க முடியாத ஒரு வியாபாரிகள். ஏன்னா அதே மாதிரி ஹிந்து இனத்திலே சேர்க்க முடியாத வியாபாரிகள் வந்து மார்வாடியும் சிந்தி இருக்காங்கல்ல, சிந்து அவங்க. அதனால் அவங்க எல்லாம் வேற இனம். அது வந்து முஸ்லீம்களோட அது இனம், போரா இனம் வந்து அதை நம்ம சேர்த்துக்கிறது இல்லை. அது மாதிரி எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு திங் வந்து பொருளாதாரம், பணம், அதிகாரம். அந்த பணம் வேணும்னா அதிகாரம் வேணும், அதிகாரம் வேணும்னா பணம் வேணும், இப்படி அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் மதம், அதுக்கப்புறம் தான் இனம், மொழிகள் எல்லாமே. அதனால் அங்கே வந்து வேறு வழி இல்லை அவங்களுக்கு. பாகிஸ்தான் வந்து கடனோட பசியோடு இருக்கான், கையில் வந்து ஆயுதங்கள் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அப்போ நான் வந்து கூட வர்றேன் அப்படின்னு இப்போ வந்து பாகிஸ்தானோட இந்த படை வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த ஏமனோட பார்டர் இருக்குல்ல, அந்த சைடில் வந்து பாகிஸ்தானி படை வீரர்கள் அங்கே குவிக்கப்பட்டிருக்கதா தகவல். குவிக்கணுன்னா ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. ஏற்கனவே பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் அந்த சண்டை ஓடிட்டு இருந்துச்சுல்ல. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தானே கொண்டு யாருக்கு? பாகிஸ்தானுக்கு எது பாசிட்டிவான விஷயம் சொல்கிறீங்க? இது வரைக்கும் எதாவது பாசிட்டிவ் விஷயம் ஒன்று சொல்லுங்கள். இப்போதைக்கு சவுதியோட போட்டுறது பாசிட்டிவான விஷயம் தானே சார். கடன் கேட்டு சுற்றிட்டு இருந்தாங்க, இப்போ கடன் தரதுக்கு சவுதி. அப்படி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் உள்ளேயே ஓகே 4 மாகாணம் இருக்காங்க. அதில் பலூச்சிஸ்தான் ஒரு மாகாணம். அந்த பலூச் இருக்காங்கல்ல, அந்த பலூச் வந்து மெஜாரிட்டி பாகிஸ்தானுக்குள்ளே இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஈரானில் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து தனிநாடு கேட்குறாங்க. இந்த பலூச்சி மொத்தமாக சேர்த்து தனிநாடு கேட்குறாங்க. அது வேற பாகிஸ்தானுக்கு தலைவலி. பாகிஸ்தான் வந்து பிஓகே காஷ்மீர்லேயும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அட்டாக் நடந்து இருக்குது. அந்த ஆமாம், பிஓகேல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நடந்தது. எல்லாமே என்னென்னா பாகிஸ்தான் வந்து பொருளாதார ரீதியாக ஒரு 25-30 வருஷத்துக்கு பின்னாடி நிற்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானில் வந்து எவனாவது யாராவது பணத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி கள்ள நோட்டாக கொடுங்கயா அப்படின்ற அளவுக்கு அவங்க இருக்காங்க இப்போ பாகிஸ்தான். வேறு வழியே இல்லாமல். சும்மா உதாரணம் சொல்கிறேன், கள்ள நோட்டாங்கிறது. அவன் கையில் ஆயுதம் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், இஸ்லாமிக் கண்ட்ரி இருக்கு இல்லையா, 57 நாடோ சம்திங் இருக்குது இஸ்லாமிக் கண்ட்ரி. ஓஐசி கண்ட்ரி சொல்கிறீங்க? ஆமாம். அதில் அணு ஆயுதம் வச்சுருக்க ஒரே நாடு வந்து பாகிஸ்தான். அஃபிஷியலாக. அன்அஃபிஷியலாக வந்து ஈரான்ட்டையும் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் நிலைமை இப்போதைக்கு. அதையும் தாண்டி இப்போது பாகிஸ்தான் அந்த கூட்டமைப்பில் இருக்கிறது இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமான ஒரு கேள்வி இருக்குல்ல. சவுதி மாதிரியான ஒரு வளர்ச்சியான ஒரு நாடு. இந்தியா வந்து நீங்கள் சாதாரண இருக்கிறது, இந்தியா வந்து மிகப்பெரிய நாடு. ஓகே, இந்தியாவோட ஆயுதங்கள் இருக்குல்ல, மிக பெரிய அளவுக்கு ஆயுத உற்பத்தி, சொந்த உற்பத்தி இந்தியாவில் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் அக்னி வந்து 8000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு இந்த இந்தியா வந்து செல்ஃபாக டெவலப் பண்ணியிருக்கு. அப்புறம் கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து இல்லைன்னு சொல்லி 90களில் ரஷ்யா ஓகே சொல்லிவிட்டு அமெரிக்காவோட அழுத்தத்தில் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ சொந்தமாக தயாரிச்சிட்டாங்க. அதனால் இந்தியா வந்து டெக்னாலஜி, வான்வெளி, அதுக்கப்புறம் தரைப்படை, கப்பற்படையில் ஆரம்பித்து ரொம்ப பெருசு. என்ன சைனாவை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அது வந்து சைனாவோட போய் சண்டை போட்டோ போட்டி போட்டோ ஜெயிக்க முடியாத இடத்துல இருக்குது. ஆனால் ஜெயிக்கவே முடியாதுன்னு இல்லை, சைனா வந்து இன்னும் நம்மளோட ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீங்கள் வந்து பாகிஸ்தானை கம்பேர் பண்ணால் இந்தியா வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பாகிஸ்தான் வந்து ஏன் சண்டைக்கு வர மாட்டாங்க? அப்பப்போ லேசாக வந்து இந்த பார்டரில் வர்ற சண்டையெல்லாம் வந்து சண்டையை சேர்க்கவே முடியாது. அது அப்போ பார்டரில் வர்ற சண்டை எப்படி இருக்குது தெரியுமில்ல, இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அங்கே அவங்கள உள்ள அந்த ரிபல்ஸ் இருக்காங்கல்ல, கலவரக்காரர்கள், அவங்களுக்கு காசை கொடுத்து அப்போ கொஞ்சம் வந்து உள்ளே வந்து 4 பேரை பொடுத்தல் எல்லாம் அடி, நாங்கள் வந்து ஒன்று சுடுறோம், எல்லாம் உங்களை மாதிரி விரட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம், அப்படி எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இது வந்து அரசியல் காரணங்களுக்காக பண்ணுறது. மற்றபடி பாகிஸ்தான் வந்து உண்மையிலே நிறைய அடிபட்டு கீழே கிடக்கு. அவங்களுக்கு இப்போ ஒரு $3.5 பில்லியன் வந்து யுஏஇ கடன் கொடுத்துருந்தாங்க. எனக்கு உடனே கொடு அப்படின்னோடனே சவுதி தான் கொடுத்து அதை சரி பண்ணாங்க. அந்த மாதிரி பாகிஸ்தான் பெரிய கடனில் இருக்குது. ஓகே, துருக்கி வந்து ஒரு பச்சோந்தி, எங்கே காசு கிடைக்கிறதோ இங்கேனா இங்கேம்மா, அங்கேனா அங்கேம்பாங்க, எது வேணாலும் ஓகே அவங்களுக்கு. இந்த இவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து சவுதி அரேபியா வந்து காப்பாற்றுறதுக்கு பேக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன சைன் பண்ணி முடித்த உடனே அடிச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து என்ன செய்ய போகிறான்னு அவங்களுக்கும் தெரியல. சைன் பண்ணிட்டோம், ஆனால் அடிச்சிட்டாங்க, நாங்கள் எப்படி அடிக்க போகிறது அப்படின்னு அவங்க ஆட்களை நிறுத்திருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதனால் சவுதிக்கு வேறு வழி இல்லை. ஒரு மாதிரி கார்னர் பண்ணப்பட்டு நமக்கு வந்து நிராதரவாக இருப்பாங்க இல்லையா, ஆதரவே இல்லாமல் சுற்றி பார்த்தா சவுதிக்கு இப்போ யார் ஆதரவு? பேரளவுக்கு அமெரிக்கா ஆதரவு, ஆனால் கிடையாது. இல்லை அமெரிக்கா பேரளவுக்கு இல்லை, அஃபிஷியலாக ஆதரவு தான். அமெரிக்காவே அடிபட்டு கிடக்காங்களே, என்ன பண்ண தெரியாமல் இருக்காங்க. அப்போ அமெரிக்கா எப்படி வருவான்? அதனால் இப்போ சவுதி வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கணும்னு சொல்லித்தான் இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணுறான், R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு ஆயுத உற்பத்தியில். அதுக்கப்புறம் அமெரிக்காவோட டைப் பண்ணி அந்த அணு செறிவு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சைன் பண்ணிக்க. அது பெரிய அளவுக்கு பணம் கொடுக்கணும். அணு செறிவுக்கு பணம் கொடுத்து ஓகே பண்ணி
கிட்டத்தட்ட பண்ண போகிறாங்க நினைக்கிறேன். அது போக ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தன்னை வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் நாடாக கொண்டு வந்து சேர்க்கணும். யாரை மாதிரி? ஈரானை மாதிரி அப்படின்னு இப்போ தான் வந்து கொஞ்சம் கண்ணு முழிச்சு இறங்குறாங்க. ஈரான மாதிரி ஒரு நாடா சவுதி வளர்றதுக்கு அமெரிக்கா அலோவ் பண்ணுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, அமெரிக்கா இதுக்கப்புறம் வந்து வழக்கு ஒழிஞ்சிடுவாங்க. அமெரிக்கா அந்த பக்கம் ரொம்பலாம் இனி பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிற இடத்த காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு நாடாக சொல்லிட்டு இருக்காங்க, என் இடத்த பயன்படுத்த இது பண்ணாத. இந்த நாடு வந்து உள்ளுக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா எல்லா அவசியம் ஓகே ஐயா வாங்கன்னு சொன்னதானே. அப்போ வேண்டாம் இருந்தாலும் மாதிரி வந்து பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து இங்கே இனி காலம் தள்ள முடியாது. ஏன்னா அவனுக்கு செலவு இருக்குல்ல, அந்த செலவுக்கு யார் காசு கொடுப்பேன்? நான் தர முடியாதுன்னு சொல்லியாச்சுன்னா, நீங்கள் வந்து இதில் தான் டாலரில் பண்ணுறேன், அந்த காசு பூரா நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீ போய் நான் யுவானில் பண்ணிக்கிறேன், ரூபலில் பண்ணிக்கல, ரூபாயில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்வீங்க? அதெல்லாம் வந்து காலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இந்த யூனிபோலார் உலகத்தின் ஒற்றை தலைமை அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து மல்டி போலாராக மாறுது. பைப்போலாராக இல்லை, ரெண்டாக இல்லை, மல்டி போலாராக மாறுது. ரஷ்யா, சைனா கூட பல நாடு அது தனியாக அப்படிலாம் பிரிஞ்சு போகும். அப்படி வந்து மாறதுக்கான சூழல் இப்போ நிறைய வந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களை பண்ணான்னு தேங்க்யூ. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.